ஹாய் ஹலோ வணக்கம். சக்ஸஸ் ஆரி ஒர்க்கு நம்ம எப்போவுமே ஆரி ஒர்க்கு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் நிறைய போடுவோம் ஃபுல்லாகவே. இது எதுன்னா இது எனக்கு வந்து 22ஆந்தேதி வந்து ஒரு ஸ்கேமு. இதில் யாரும் போய் தெரியாமல் உளுந்துடக்கூடாது. இப்போதைக்கு யாரும் உழமாட்டாங்க. இருந்தாலும் இதை நம்பி உழுற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா தெரியாதவங்க இருக்காங்க. ஏன்னா அப்படியே நம்புகிற மாதிரியே எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க ப்ரொஃபைலு. அமிதாப் பச்சனோட ஃபோட்டோ, முகேஷ் அம்பானியோட ஃபோட்டோ, நம்ம பிரதமர் நரேந்திர மோடியோட அவரோட ஃபோட்டோ எல்லாமே போட்டு இதை கம்பெனி பிராண்டு எல்லாமே அதை கொடுத்துருக்கறனால யாரும் இதை நம்பி ஏமாந்துடாதீங்க. இது பெரிய ஸ்கேமு. நம்மளோட ஒட்டுமொத்த காசும் அக்கௌண்ட்டு எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிரும். இதோட டீட்டெயில் என்னென்னு பாருங்கள். கங்க்ராச்சுலேஷன் டியர் கஸ்டமர், யூ ஹாவ் வின் த ப்ரைஸ் ஆஃப் 25 lakhs பை கேபிசி டிபார்ட்மெண்ட். ப்ளீஸ் கலெக்ட் யுவர் ப்ரைஸ் அர்ஜென்ட்லி பை ஃபாலோ த கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். கேபிசி வின்னர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு இப்போ வீடியோ போட்டு காமிக்கிறேன், பாருங்கள் ஆடியோவை. शर्मा मुंबई से। सर आपके लिए इन्फॉर्मेशन गुड न्यूज जानकारी है। सर आप जो अपने मोबाइल के अंदर सिम चला रहे हो, जिस नंबर का आपके पास व्हाट्सएप चल रहा है, सर हमारी कंपनी की तरफ से आपके इसी व्हाट्सएप नंबर पे 25 लाख रुपए की அவன் என்ன சொல்கிறான்னா, ஃபஸ்ட்டு நமக்கு நமஸ்காரம் சொல்கிறான், வணக்கம் சொல்லிக்கிட்டு நம்ம ஒரு நம்பரை ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதே நம்பரில் நம்ம வாட்ஸ்அப்பும் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரியா? அதே நம்ம ஒரு நம்பர் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு அந்த நம்பருக்கு கிடையாது. அந்த நம்பரில் நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி புதுசாக கண்டுபிடிக்கிறானுங்க. வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால அந்த நம்பரு आपकी लॉटरी निकली है सर आपको அந்த நம்பருக்கு 25 லட்ச ரூபா லாட்ரி விழுந்திருக்கு பை கேபிசி டிபார்ட்மெண்ட் கம்பெனியில். 25 லட்ச ரூபா நமக்கு லாட்ரி விழுந்தாச்சு ப்ரைஸு. சரியா? அடுத்து என்ன சொல்கிறேன்னு கேட்போம் பாங்க. आपकी फैमिली को केबीसी से कांग्रेचुलेशन बधाई पेश करते हैं. நமக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் கன்க்ராச்சுலேஷன் சொல்லியேன். ஏமாத்துறதுக்கு கன்க்ராச்சுலேஷன். அடே வடக்கன், உங்களால் மட்டும்தான்டா முடியும். मैं आपको बता दूं कि आपके इस नंबर पे लॉटरी कहां से और कैसे लगी है. हमारी कंपनी की तरफ से 5000 नंबरों का पार्टिसिपेट किया गया था, जिसमें एयरटेल वोडा. அவன் என்ன சொல்கிறான்னா, நமக்கு எப்படி லாட்ரி விழுந்துன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறானா. அவங்களோட கம்பெனியில் நிறைய இந்த ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன் எல்லா மொபைல்ஸும் சிம் நம்பரை கலெக்ட் பண்ணி 5000 நம்பருக்கு குலுக்கல் விட்டுருக்காங்களாம். फोन आइडिया, बीएसएनएल और जियो कंपनी 5000 नंबरों में से कंपनी ने आपका नंबर चुना है, जिस இதில் ஐடியாவும் பிஎஸ்என்எல்லும் ஆட் ஆகிருக்கு. 5000 நம்பர் எடுத்து குலுக்குனாங்களாம். அந்த குலுக்குனதில் நம்ம நம்பருக்கும் லாட்ரி விழுந்திருக்கான். 1 ரூபா 2 ரூபா கிடையாது, 25 லட்சம் ரூபாய். இனிதான் மெயின் டாப்பிக்கை வரும், கேளுங்க. नंबर का आप व्हाट्सएप चला रहे हो, आपके इसी नंबर पे 25 लाख रुपए की लॉटरी है. सर मैं आपको बता दूं ये लॉटरी आपको कहां से और कैसे रिसीव होगी. सर मैंने அவன் இனி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியானா இந்த லாட்ரி எதனால எப்படி எதுக்காக நமக்கு விழுந்துன்னு சொல்ல போறானா கேட்போம் வாங்க. आपकी व्हाट्सएप पे लॉटरी की कुछ डिटेल्स वगैरह भेजी है. डिटेल्स के अंदर एक मैनेजर का नंबर है. அவன் நமக்கு வாட்ஸ்அப்புக்கு இந்த வாய்ஸும் இந்த ஒரு டிஸ்பிளேயும் அனுப்பியிருக்கிறான் தெரியுமா, இந்த ஃபோட்டோ எல்லாம் விட்டு. இதில் அவனுக்கு மேனேஜருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கான். सर आपने उस नंबर को अपने मोबाइल के अंदर सेव करना है. இந்த நம்பரை நம்ம மொபைலில் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணுமா. நல்லா கேட்டுக்கோங்க, ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் தான் இவனுக்கு கால் பண்ணணும். நம்ம நார்மல் நம்பரில் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்களா. வாட்ஸ்அப்பில் அவனுக்கு நம்ம மெசேஜ் பண்ணி கால் பண்ணணுமா. के बाद आपने उस नंबर पे व्हाट्सएप कॉल करनी है. अगर आप उस नंबर पे नॉर्मल सिम कॉल करोगे तो सर आपकी सिम कॉल नहीं होगी, आपकी उस नंबर पे फाइनली व्हाट्सएप कॉल होगी. அதான் திரும்பவும் சொல்லியேன் இல்லை, ஃபோன் பண்ணால் ஃபோன் போவாதான், வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் கால் பண்ணி பேசணுமா. பார்த்துடுங்க. जैसे आप मैनेजर को व्हाट्सएप कॉल करोगे तो मैनेजर आपसे आपकी लॉटरी का नंबर पूछेंगे. நம்ம மேனேஜருக்கு ஃபோன் பண்ணும்போது மேனேஜர் நம்ம லாட்ரி நம்பர் கேட்பானா. இது புது விதமான லாட்ரியாக இல்லை இருக்குது. நம்மளே எடுக்காமல் ஒரு லாட்ரி நமக்கு அடித்து இந்த லாட்ரி நம்பர்னு கீழே இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு வந்திருக்கிற நம்பரு 7866. சரியா? सर इस चेक लेटर के अंदर आपका लॉटरी का नंबर भी दिया हुआ है. आपने उनको अपना लॉटरी नंबर बताना है. बाकी की जो भी डिटेल्स इन्फॉर्मेशन है आपको वहीं से दी जाएगी. பாக்கி நமக்கு செய்ய வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு அந்த மேனேஜர் சொல்கிற மாதிரி நம்ம பண்ணணும். வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம நம்பரை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்ம நம்பரை கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. சரியா? அதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட்டை காசு போட போகிறேன்னு சொல்லிக்கிட்டு நம்ம அக்கௌண்ட்டில் காசு பண்ணி நம்ம அக்கௌண்ட் நம்பரை ஃபஸ்ட்டு வாங்குவானுங்க. அதுவும் இந்த நம்பரில் தான் இருக்கணும் அந்த அக்கௌண்ட் நம்பரு. சரியா? வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதாட்டு ஒரு ஓடிபி உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கிறேன், அந்த ஓடிபி நீங்கள் செல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்ம ஃபோன் நம்பர் வாங்கியாச்சு தெரியும், நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் வாங்கியாச்சு. எனக்கு தேவை நம்மளோட ஃபோன் நம்பரோட ஓடிபி மட்டும். அதை அவனே உடனே சென்ட் பண்ண. அந்த ஓடிபியை நம்ம தெரியாமல் கொடுத்துட்டேன்னா நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற மொத்த காசும் ஒரே செகண்டில் முடிஞ்சிடும்.
அதனால் இந்த ஸ்கேமில் யாரும் போய் விழுந்துடாதீங்க. இது வந்து எல்லாருக்கும் பிஸ்னஸ் ரிலேட்டிவாட்டு வேலையில் இருக்கிற எல்லாரோட வாட்ஸ்அப்லேயும் இது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வந்தால் யாரும் இப்போ வந்து யாரும் ஏமாற மாட்டோம், எல்லாருமே உஷாரு தான். இருந்தாலும் ஏன்னா நம்புகிற மாதிரியே நிறைய இருக்கும் இது பேசும்போது உள்ளாடி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவன் வாட்ஸ்அப்பு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் 2 பேரோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவும் இருக்கும். நம்ம நம்பி ப்ரொஃபைல் ஃபோட்டோ எல்லாம் வச்சிருக்கானோலே அப்போ நல்லவனோ தான். அதெல்லாம் கிடையாது, எல்லாமே ஃபேக் ஃபோட்டோஸு, ஃபேக் இது. யாருமே நம்பி ஏமாந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ.